நீ இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணு. இல்ல 7.5 சனியால சில கல்யாணங்கள் தாமதமாவே ஆயிருக்கு. கண்டிப்பா. அப்புறம் சொல்ல போனா பெத்த மகனாலையும் பிரச்சனை, மகளாலையும் பிரச்சனை, மனைவியாலையும் பிரச்சனை, இவரால குடும்பத்துக்கும் பிரச்சனை. அப்ப அவர் எந்த டைரக்ஷன்ல திரும்பினாலும் சொந்த பந்தத்தினால நிறைய பேர் பாதிக்கப்பட்டு, இப்ப சொந்த பந்தம்னா யாருன்னு தெரியும், எந்த சமயத்துல காலவாரி விடுவாங்கன்னு தெரியும். அது தெரிஞ்சே மகர ராசிக்காரங்கள் சொந்த பந்தங்கிட்ட மாட்டிட்டாங்க. கடந்த வீடியோ சொல்லியிருந்தீங்க, இந்த டைம்ல பொறுமையா இருங்க, சுபகாரியம் பண்றது கொஞ்சம் தள்ளி 7.5 முடியட்டும், அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம்னு டைப்ஸ்ன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த காலத்துல இந்த 3ஆம் இடத்துல வரக்கூடிய சனி அதுக்கு உதவிகரமா இருப்பாரு. ஸோ கடனுக்கு பயந்து தலைமுறைவான ஒரு வாழ்க்கைக்குள்ள போயிட்டாங்க. ஸோ மேஜரா இந்த கடன்ல நம்மளால அடைக்க முடியும் அந்த காலகட்டத்தில். அதாவது அதன் மூலியமாக சொத்து இழந்து, இருந்த வீட்டை இழந்து ரொம்ப பேர் பாதிக்கப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க இந்த கடனை கட்டி நல்ல நிலைமைக்கு வருவாங்களா அப்படின்னா, தொழில நல்ல லாபத்தை சம்பாதிப்பாங்க. இதன் மூலியமாக அவங்களுடைய கடன் வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். பக்தி யுகம் சேனல் மூலியமா அவங்க சந்திக்கலாம், மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு சீஃப் கெஸ்டா யார் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா, 9ஆம் தலைமுறை பாரம்பரிய ஜோதிடர், அப்படிப்பட்ட ஒருத்தர் தான். அவர் தான் இன்னைக்கு சீஃப் கெஸ்டா நம்ம பார்க்க இருக்கிறோம். வேற யாரும் இல்லைங்க, நம்ம கோபால்ஜி ஐயா தான். ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம வீடியோ பண்ணி. அவரோட பிஸி சைடோட டைம் ஒதுக்கி நம்மளுக்காக வீடியோ பண்ணி கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் அதுக்காக ஒரு நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம். வணக்கங்க ஐயா. வணக்கம் மணிகண்டன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். சனி பயிற்சின்னு சொல்லும் போது நிறைய பேர் ஒரு பயம் இருக்கு. அஷ்டமச்சனி ஆகட்டும், அர்த்தாஷ்டம சனி ஆகட்டும், 7.5 சனி ஆகட்டும், கண்டக சனி ஆகட்டும், அஷ்டமச்சனி ஆகட்டும். ஸோ இத்தனை சனிகள் இருக்கும்போது ஏதாவது ஒரு நேரடிமோ நல்லா போய்கிட்டு இருக்கு, ஏதாவது இடைஞ்சல் வந்துருமா அப்படிங்கிற நிறைய பேர் சிந்தனை இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. கண்டிப்பா இருக்கும். அதுவும் தசா புத்திகள் இருந்துச்சுன்னா ரொம்ப ஹெவியா சொல்லலாம். எனக்கு சனி புத்தியே நடக்குதுங்க, சனி புத்தி வேற நடக்குதுங்க, ஒருவேளை ஒரு காட்டிடுமோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுவாங்க. ஸோ அதை பத்தி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட புரிதல்ல சனி பயிற்சி, சனி பகவானை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சனி பகவான் அவர் எல்லாருடைய திருஷ்டிக்கும் கெட்டவர் அப்படிங்கிறது தான் 90% இருக்குது. ஆனா அப்படி அல்ல. சனி கொடுத்தால் யார் தடுப்பார்? சனி நல்லதையும் செய்வார், கெட்டதையும் செய்வார். அவர் எந்த ஸ்தானத்துல இருக்கிறாரோ அந்த ஸ்தானத்தை வச்சுதான் பலனை கொடுப்பார். அவர் கெட்டவரும் அல்ல, நல்லவரும் அல்ல. சனின்னு சொன்னாலே நிறைய பேர் இங்க கெட்டவன்னு சொல்லி ஒரு ஸ்டாம்பே குத்திடுறாங்க. ஆனா இண்டஸ்ட்ரீஸ் உருவாக்குறது அவர்தான், ஒரு உழைப்பை கொடுக்கறது அவர்தான், கருணையை கொடுக்குறாரு. சனி நினைச்சால் ஒருத்தரை மிகப்பெரிய லெவல்ல உருவாக்கிடுவார். அதாவது சாதாரண தொழிலாளியா இருந்தவரை கூட தொழில் அதிபராக்கக்கூடிய வலிமை சனி பகவானுக்கு இருக்குது. அதே சமயத்துல தொழில் அதிபராக ஒருத்தர் இருந்தாலும் அவங்கள ரோட்டுக்கே கொண்டு வரக்கூடிய அமைப்பும் அந்த சனி பகவானுக்கிட்ட இருக்குது. அப்போ நம்ம பார்த்து ஜாக்கிரதையா நடந்துக்கணும். ஒரு நேர காலம் வந்துருச்சுன்னா அவர் வீழ்வாரா வாழ்வாரா அப்படிங்கறத முடிவு பண்றது சனி பகவான் தான். சூப்பர் சூப்பர் சார். ஏன் நீங்க சொல்றீங்கன்னா, நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆளு, கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஜாதக மேல நீங்க பாத்திருப்பீங்க. கண்டிப்பா. ஸோ அதுல இருக்கும் நிறைய சூழ்நிலைகள்ல இப்ப சனி நல்லா இருக்கு, நீ இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணு. இல்ல 7.5 சனியால சில கல்யாணங்கள் தாமதமாவே ஆயிருக்கு. கண்டிப்பா. அதே 7.5 சனியில் திருமணம் பண்ண சொல்லியிருக்கிறோம், பண்ணியிருக்கிறாங்க. அது சுபகாரியமா கன்வெர்ட் ஆக இருக்கு இல்லைங்களா? சரி, ஓகேங்க. இப்போ சனியை பத்தி ஒரு புரிதல் வந்துட்டோம். ஸோ இப்போ சனி பயிற்சி ஆகுறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ரசனை, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ராசி மகர ராசி. ஸோ மகர ராசின்னு சொல்லி நேயர்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்கிற விஷயம், எப்பா ஃபர்ஸ்ட் அந்த ராசிக்குள்ள வாங்கப்பா, ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லுங்கன்னா, இது வரைக்கும் நடந்ததெல்லாம் பேச விரும்பல, நீ அடுத்து என்ன வாட் நெக்ஸ்ட் அதை மட்டும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம நேயர்கள் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? மகர ராசி அப்படின்னாவே எனக்கு ரொம்பவுமே பிடித்த ஒரு அன்பான ராசி. மகர ராசிக்காரர்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய நமஸ்காரங்கள். இப்போ அவங்களுக்கு என்ன பலன் சொல்லணும் அப்படின்னா, 7.5 வருட காலங்கள் அவங்க கரை படிந்து வாழ்ந்தார்கள். சொல்லணும்னா இருட்டில் வாழ்ந்தாங்க, வெளிச்சத்தை தேடி இருட்டில் வாழ்ந்தாங்க. அப்படி வாழ்ந்தவங்களுக்கு இப்போ ஒரு மோட்சம் கிடைக்குது. மார்ச் 29ஆம் தேதி சனி பயிற்சி. இந்த சனி பயிற்சினால
சப்பா என்னுடைய கஷ்டம், என்னுடைய பிரச்சனைகள், என்னுடைய வாழ்க்கையில நான் பட்ட ஏமாற்றங்கள், துரோகங்கள் இதெல்லாமே தீரப்போகுது அப்படிங்கிற பெருமகிழ்ச்சி கண்டிப்பாக மகர ராசிக்காரர்கள் அடையலாம். ஏன்னா நான் துலாமுக்கு முதல் பலன் சொன்னேன். எப்படி இந்த 12 ராசிகள்ல துலாம் பெஸ்டோ அதே சேம் பலன் தான் மகர ராசிக்காரங்களுக்கு. அப்ப மகர ராசிக்காரங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த விஷயங்களை இழந்தார்களோ, எதை எதை அடைய முடியலையோ, எந்த அளவுக்கு மனசுல குழப்பத்தோட ஒரு மன நிறைவில்லாமல் வாழ்ந்தார்களோ, ஓப்பன சொல்ல போனா பெத்த மகனாலையும் பிரச்சனை, மகளாலையும் பிரச்சனை, மனைவியாலையும் பிரச்சனை, இவரால குடும்பத்துக்கும் பிரச்சனை. அப்ப அவர் எந்த டைரக்ஷன்ல திரும்பினாலும் பிரச்சனைகள் மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு தெரியுது. நல்ல விஷயமே இல்லை. கோடான கோடி கோடீஸ்வரங்க கூட அவங்க ரொம்ப மோசமான நிலைமைக்கு வந்துட்டாங்க. நல்ல குடும்பத்துல சந்தோஷமாக வாழ்ந்தவங்களும் அந்த சந்தோஷத்தை இழந்துட்டாங்க. சொந்த பந்தத்தினால நிறைய பேர் பாதிக்கப்பட்டு, இப்ப சொந்த பந்தம்னா யாருன்னு தெரியும், எந்த சமயத்துல காலவாரி விடுவாங்கன்னு தெரியும். அது தெரிஞ்சே மகர ராசிக்காரங்கள் சொந்த பந்தங்கிட்ட மாட்டிட்டாங்க. அவர்களுக்கு எல்லாருமே, அவங்க எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய விடிவு காலம் எது அப்படின்னா இந்த சனி பெயர்ச்சி தான். அப்ப இந்த சனி பகவானும் மகர ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு சகாய ஸ்தானத்துக்கு வர்றாங்க, அவங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்கு. அப்ப அவங்களுடைய முயற்சிகள் பூராமே பலிக்கும். இது நான் சொல்றது அவங்களுக்கு ஒரு சக்கரை பொங்கல் மாதிரி. கண்டிப்பா இந்த வீடியோவை யார் யார் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாலும் நாம நல்ல நிலைமைக்கு வந்துருவோம் அப்படிங்கிற திருப்தியை என்னால் சொல்ல முடியும். நான் சொல்வது உண்மை. சூப்பர் சூப்பருங்கய்யா. ஏன்னா அருமையா சொன்னீங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் இப்போ 3ஆம் இடத்துல வராது. இவங்க ஆல்ரெடி ஒரு பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க, ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதோ, இல்ல ஒரு வேலை வேற ஒரு கம்பெனிக்கு ஷிஃப்ட் ஆகி போயிடலாம், இல்ல வேற மாநிலங்களுக்கு போகலாம். அந்த முயற்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் பாசிபிள் ஆகும். அதாவது இவங்களுடைய வைராக்கியங்கள், இவங்க நம்ம ஏதாவது ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படிங்கிறதா இவங்களுடைய எதிர்பார்ப்புகள். அப்போ இவங்க செய்யக்கூடிய தொழில வரலாம், செய்யக்கூடிய வேலையில வரலாம், இவங்க ஒரு கலைத்துறையில வரலாம், ஒரு மீடியால வரலாம், ஒரு சினிமால ஒரு நல்ல நடிகராகலாம், இல்லைன்னா கதை எழுதலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் யூடியூப் ஆரம்பிக்கிறாங்க. அது மாதிரி யூடியூப் ஆரம்பிச்சு அதில் நல்ல லெவலில் வரலாம். அவங்க போடுற ரீல்ஸ் அதில் அதிகமான வியூஸ் பார்க்கலாம். இது மாதிரி ஃபேஸ்புக்கு இதில் நிறைய பேர் பார்க்கலாம், அவங்க ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வரலாம். இது மாதிரி எல்லாமே அவங்க வாழ்க்கையில் அவங்க எந்த முயற்சிகள் எடுக்கிறாங்களோ அந்த முயற்சிகள் மூலியமாக கண்டிப்பாக வெற்றி அடைவார்கள். அப்போ அந்த சனி பகவான் ஆப்பட்டது கடந்த 7.5 வருட காலங்கள் இவங்களுக்கு கொடுத்தது கஷ்டம்தான், இல்லைன்னு சொல்ல வரல. அந்த கஷ்டத்தின் மூலியமாக இவங்கள் மிகப்பெரிய அனுபவத்தை சம்பாதிச்சிருக்கிறாங்க. இந்த அனுபவமாகப்பட்டது இவங்க வாழ்நாள்ல வாழக்கூடிய காலம் வரைக்கும் இந்த அனுபவம் இவர்களுக்கு மிகப்பெரிய சொத்தா இருக்கும். அப்ப அந்த அனுபவத்தினால அவங்க மேலும் மேலும் வளரக்கூடிய வாய்ப்பு இருக்குதோ இல்லையோ, எதுலையுமே சிக்கிக்க மாட்டாங்க, மாட்டிக்க மாட்டாங்க, ஏமாற மாட்டாங்க. சூப்பர் சூப்பருங்க. ஏன்னா கடந்த வீடியோ சொல்லியிருந்தீங்க, இந்த டைம்ல பொறுமையா இருங்க, சுபகாரியம் பண்றது கொஞ்சம் தள்ளி இந்த 7.5 முடியட்டும், அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம்னு நிறைய விஷயம் சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த காலத்துல இந்த 3ஆம் இடத்துல வரக்கூடிய சனி அதுக்கு உதவிகரமா இருப்பாரா? இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு சுபகாரியங்கள் தாராளமாக பண்ணலாம். அவங்க காதலித்த பொண்ணு கூட இதுக்கு முன்னாடி பிரேக்கப் ஆயிருக்கும், அவங்களே ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா புது காதலி கண்டிப்பாக வருவாங்க. பிரிந்த குடும்பங்கள் கண்டிப்பாக ஒன்று சேரும். அதுபோக மக்கள்னால பிரச்சனை, மக்கள் பிரிஞ்சு போயிருப்பாங்க, மக்களும் இவங்களும் சேர்ந்து வாழ முடியல அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தாலும் அது எல்லாமே மாறும். இந்த பீரியட்ல சுப நிகழ்ச்சிகள் மகர ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். சூப்பருங்க. அது இன்னொன்று முக்கியமா கேட்கணும், நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கேள்விதான். ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, காசு பண்ணலாம் இருக்கட்டுங்க, வீட்டில் நிம்மதியா இருக்க முடியுமா?
எங்க அம்மா அப்பா கூடயோ இல்ல அண்ணன் தங்கச்சி கூடயோ கரெக்டா நார்மலா பல சின்ன வயசுல பேசுன மாதிரி இப்ப என்னால இப்ப இருக்க முடியல. அந்த காலம் மறுபடியும் வருமா? நிம்மதியா இருக்க முடியும்? அதாவது கடந்த காலத்துல அம்மாவுக்கு அப்பா இல்லை, மகனுக்கு அப்பா இல்லை, அப்பானால துரோகம், இல்லை அப்பாவுக்கு மகனுக்கு ஆகாம போச்சு, இல்லை அம்மாவுக்கு மகளுக்கும் ஆகாம போச்சு. குடும்பத்துல இன்னைக்கு 4 பேர் இருந்தாலுமே ஆளுக்கு ஒரு வழி, ஆளுக்கு ஒரு திட்டம், ஆளுக்கு ஒரு முடிவு, எல்லாரும் ஒரு வீட்டுல இருந்தாலுமே மனசார அவங்க பேசிக்க முடியறதில்லை. வீடு இருக்குது, குடும்பம் இருக்குது, அந்த குடும்பத்துல எல்லாரும் ஆளுக்கு ஒரு வழியில் தான் போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்துக்குமே ஒரு மோட்சமான டைம் என்னன்னா, இதற்கு மேல ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சு ஒருத்தர் மனசுல என்ன இருக்குது அப்படின்னு மனம் விட்டு பேசி அவங்களுக்குள்ள குறைபாடுகளை நிவர்த்தி பண்ணி நல்லபடியா வாழ்வாங்க, சந்தோஷமா வாழ்வாங்க. இது கண்டிப்பா நடக்கும். கமெண்ட்ஸ்ல அவங்க வந்து கண்டிப்பா போட போறாங்க, நாங்க நல்லா இருக்கிறோம், நீங்க சொன்ன மாதிரியே நடந்துருச்சு அப்படின்னு. இது எந்த பீரியடுக்குள்ள நடக்கும் அப்படின்னா, இந்த 7.5 சனி அப்படிங்கிறது 7.5 வருஷம் அனுபவிச்சாங்க. இது ஒரு 7.5 மாசமாவது ஆகும். ஒரு 6 மாசம் கொஞ்சம் தாக்கு பிடிச்சாங்க. அந்த 6 மாசத்துக்கு அப்புறம் படிப்படியா எல்லாமே நல்ல நன்மைக்கு வந்துடும். அப்புறம் மிகப்பெரிய கேள்வி கேட்டிருந்தேன் என்னன்னா, கடந்த ஒரு 7.5 வருஷமாவே பாத்தீங்கன்னா கடன் மேல் கடன். அதாவது ஒரு கடன் அடைச்சு இன்னொரு கடன் ஓப்பன் பண்ணிடுது, இங்க க்ளோஸ் பண்ணா இங்க ஓப்பன் ஆயிருது. ஸோ கடனுக்கு பயந்து பயந்து தலைமுறைவான ஒரு வாழ்க்கைக்குள்ள போயிட்டாங்க. ஸோ மேஜரா இந்த கடன்ல நம்மளால அடைக்க முடியும் அந்த காலகட்டத்துல. அதாவது கடந்த காலத்துல எதுக்கு கடன் பட்டம்னே தெரியாமல் கடன் பட்டு அதன் மூலியமாக சொத்து இழந்து இருந்த வீட்டை இழந்து ரொம்ப பேர் பாதிக்கப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க இந்த கடனை கட்டி நல்ல நிலைமைக்கு வருவாங்களா அப்படின்னா, அவங்களுடைய அறிவு, அவங்களுடைய திறமை, அவங்களுடைய முயற்சிகள் இனிமேல் தான் வேலை செய்யும். அவங்க முயற்சி பண்ணக்கூடிய விஷயத்துக்கு அவங்க எந்த விஷயத்தை முயற்சி பண்றாங்களோ அது கண்டிப்பா அங்கே சக்சஸ் ஆகும். அப்போ தொழில் நல்லா இருக்கும், வியாபாரம் நல்லா இருக்கும், வேலை நல்லா இருக்கும், தொழில்ல நல்ல லாபத்தை சம்பாதிப்பாங்க. இதன் மூலியமாக அவங்களுடைய கடன் படிப்படியாக தீரும். அந்த கடனை கட்டி ஒரு நல்ல லெவலுக்கு வரக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக கடனை கட்டுவாங்க. கடனை கட்டினது போக அவங்க இருக்கிறதுக்கு வீடு வாங்குவாங்க, சொத்தும் சேர்ப்பார்கள். இது கண்டிப்பா நடக்கும். அருமை அருமைங்க. அதே மாதிரி கடைசியா என்ன கேக்குறேன்னா, இப்ப இந்த 7.5 சனி முடிய போகுது. நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னன்னா, ஐயா ஏதோ வழிபாடு இருந்தா சொல்லுங்க, இல்ல நான் போய் திருநள்ளாறு போயிட்டு வரணுமா, இந்த மாதிரி கேள்விகள்லாம் முன் வைக்கிறாங்க. ஸோ அதை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, குரு பகவான் இப்ப மகர ராசியில பிறந்தவங்க எல்லாருமே குரு பகவானுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லது. வியாழக்கிழமை நாள்ல குரு தட்சிணாமூர்த்தி கும்பகோணத்துல இருக்கக்கூடிய குரு ஸ்தலத்துக்கு போயிட்டு வர்றது நல்ல விஷயம். எப்படியாவது ஒரு முறையாவது போயிட்டு வர சொல்லுங்க. அப்படி அல்லாதவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவானை தரிசனம் பண்ணி வர்றது, வியாழக்கிழமை நாள்ல பண்ணி வர்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா குரு பகவான் வீட்டுல தான் சனி பகவான் இருக்கிறார். அப்ப அந்த குரு பகவானை வணங்கி வரும்போது கண்டிப்பாக அந்த குரு பகவானால் சனி பகவானுக்கு நல்லது நடக்கும். மகரம் தான் சனி, சனியுடைய ஆதிக்கம், கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க. ஏன்னா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா கரெக்டா குரு வீட்லயே சனி வராரு. ஸோ அப்போ ஒரு கண்ட்ரோல்ல சனி இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்றாங்க. அது பாசிபிள் தானா? கண்டிப்பா குருவுடைய கண்ட்ரோல்ல சனி இருக்கிறார் அப்படின்னா சனி கெட்ட பாதையில போக மாட்டாரு. கெட்ட பாதையில போறவங்களை தடுத்து நல்ல பாதையை காட்டி இது நல்லது அப்படிங்கிறத உணர வச்சு நல்ல ரூட் கொண்டு வந்துருவார். சூப்பருங்க, ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப நன்றிங்க, அற்புதமா சொன்னீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு டவுட் அதை கிளியர் பண்ணிட்டீங்க. அடுத்தடுத்த காணொலி சந்திக்கலாம் ஐயா. மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி இன்னொரு காணொலி சந்திக்கும் முறை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். நன்றி, வணக்கம். வணக்கம்.